மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். நேரடி விவாதத்துக்கு தயாராகும் வேட்பாளர்கள். கொழும்பு புத்தளம் வீதியில் போக்குவரத்துக்கு தடை. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் கைதியொருவர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனா திடீர் பணக்காரரானது எப்படி என்பதை மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் இன்று திங்கட்கிழமை நண்பகல் 12 மணியளவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த சொத்துக்களை எல்லாம் வாங்குறதுக்கு எங்கிருந்து காசு வந்தது என்பதை மக்கள் சிந்திக்கும் என்றால் கல்வாரி செட்டிப்பாளையத்தை தெரிந்தவருக்கு தெரியும், அவங்களுடைய குடும்ப பின்னணி தெரியும். அப்போ அவருக்கு இன்று மட்டக்களப்பில் இவ்வளவு ஆடம்பரமான வீடு கட்டுறதுக்கு அவருடைய குடும்பத்துக்கு அங்கே லண்டனுக்கு போகுது. 94ஆம் ஆண்டுலேயே அவர் ஆயுதத்தை நான் தூக்கி விட்டு போட்டு அரசியல் ஆயுதத்தை எடுத்து புத்தக பையை எதிர்த்தி போட்டு நான் அரசியலுக்கு வந்தவர் என்று சொல்றார் என்று சொன்னால் அவர் தொடர்ந்து போராட்டத்தில் இருந்திருக்கணும். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 6 வேட்பாளர்களின் பங்கேற்புடன் நேருக்கு நேர் விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விவாதம் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாமல் ராஜபக்ஷ, சர்வஜன பலவின் திலித் ஜெயவீர, தமிழ் வேட்பாளராக போட்டியிடும் அரியநேத்திரன் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர். இலங்கையில் 7 பிரதான இலத்திரனியல் ஊடகங்கள் மற்றும் சுமார் 200 சமூக ஊடக பக்கங்களில் இந்த விவாதம் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி மேலும் தெரிவித்தார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகராக மனுஷ நாணயக்கார நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடன் அமலுக்கு வரும் வகையில் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். அரசியல் அமைப்பின் 41 முதலாவது பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நியமன கடிதத்தை ஜனாதிபதி மனுஷ நாணயக்காரவிடம் கையளித்துள்ளார். மத்திய வங்கியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அர்ஜுன மகேந்திரனிடம் பெறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவும் கைது செய்யப்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிரிபத் கொடையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பின்னர் அர்ஜுன மகேந்திரன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தினூடாக அவரிடம் வாக்குமூலம் பெறப்படும் என தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் கைதியொருவர் திடீர் சுகவீனம் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். கொழும்பு 12ஐ சேர்ந்த 44 வயதுடைய இந்த நபர் பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் யாழ்ப்பாணம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறை வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அக்கைதிக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் பின்னர் சிறைச்சாலை அதிகாரிகளின் கண்காணிப்பில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் யாழ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க கடற்படையின் USS ட்ரூன்ஸ் நாசகாரி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. குறித்த கப்பலை இலங்கை கடற்படையினர் தமது சம்பிரதாயங்களுக்கு அமைய இன்று முற்பகல் வரவேற்றனர். 160 மீட்டர் நீளம் கொண்ட குறித்த கப்பல் 338 பணியாளர்களுடன் வருகை தந்துள்ளது. மீள்நிரப்புதல்கள் நோக்கத்திற்காக இலங்கை வந்துள்ள குறித்த அமெரிக்க நாசகாரி கப்பல் நாளைய தினம் மீண்டும் புறப்பட்டு செல்லவுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. கொழும்பு புத்தளம் வீதியில் மகவெவ நகருக்கு அருகில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது.
மகாவெப தனிவெல்ல தேவாலயத்திலிருந்து மகாவெப நகரம் வரையிலான பகுதிகளில் நீர் நிரம்பி காணப்படுகின்றது. சில பகுதிகளில் 3 அடிக்கு மேல் நீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக மகாவெப லுனுவோயா மற்றும் ஹேமில்டன் கால்வாயில் நீர் நிரம்பி வழிவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பயணங்களை மேற்கொள்வது மிகவும் ஆபத்தானது என மாதோம்பே மற்றும் மாரவில போலீசார் தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் அத்தியாவசியமற்ற பயணங்களை மேற்கொள்வதை தடுக்குமாறு புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். இந்தியாவின் கொல்கத்தாவில் பயிற்சி நிலை பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கூட்டங்களை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் அமல்படுத்தப்பட்ட இந்த தடை உத்தரவு எதிர்வரும் 24ஆம் திகதி வரையில் அமலில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பயிற்சி நிலை பெண் மருத்துவருக்கு நீதி கோரி இந்தியா முழுவதும் 1 மில்லியனுக்கும் அதிகமான வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளனர். கொல்கத்தாவில் உள்ள மருத்துவக் கல்லூரி ஒன்றின் வைத்தியசாலையில் பணியாற்றிய 31 வயது பயிற்சி நிலை பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த 9ஆம் திகதி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை கண்டித்து கொல்கத்தாவின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் தொடர்புடைய வைத்தியசாலை மீது பலர் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்திற்கு எதிரான போராட்டங்கள் நாடு முழுவதும் வலுப்பெற்றுள்ளன. குறித்த போராட்டங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் வேலையிழந்தோருக்கு உதவி செய்யும் வகையில் 6 மாதங்களுக்கு 6000 சிங்கப்பூர் டாலர் வரை இலங்கை ரூபாவில் 13,62,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்துள்ளார். கோவிட் பாதிப்பு சர்வதேச அளவில் தொழில் மந்த நிலை காரணமாக சிங்கப்பூர் நாட்டில் பலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவி வழங்கும் வகையில் ஸ்கில் ஃபியூச்சர் ஆதரவு திட்டத்தை அரசு தயாரித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 6 மாதங்களுக்கு 6000 சிங்கப்பூர் டாலர் வரையில் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்பை விடவும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் நடாத்திய கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கு தற்போது ஏனைய நாடுகளிலிருந்தும் ஆதரவு வலுப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். கணுக்கால் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் இந்திய வகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி ரஞ்சி கிண்ணத்தொடரில் விளையாடுவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியுடன் இணைவார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியில் இடம்பெறும் ரஞ்சி கிண்ண தொடரில் அவர் பங்கேற்பார் எனவும் அறிய முடிவதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான நமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு நமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.